Write this page number 87ல இருக்கிறது பார்க்கலாம். சரியா? Few real life examples depicting adjacent angles are shown below. So இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன adjacent angles பாத்தீங்கன்னா இது பாருங்க. இது இந்த இந்த 3 லைன் இருக்குல்ல. So இந்த 3 லைனுக்கு இது common vertex. முதல்ல adjacent angleனா எப்படி இருக்கணும்? Adjacent angleனா they should have a common vertex. Common vertex இருக்கணும். Same vertex இருக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா they should have a common arm. ஒரு ஆர்ம்னா என்னது? இந்த ஒரு ஆர்ம 2 ஆங்கிளும் ஷேர் பண்ணணும். காமன் ஆர்ம். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா they should not overlap. should not overlap. சோ இதுல பார்த்தோம்னா இப்போ இது O எடுத்துட்டோம். இது A, B, C அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபிகர் நம்ம போடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிகர் வந்து so they have common vertex. O is a common vertex. சரியா? இதுவே வந்து செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா they have common arm. பாருங்க இந்த ஆங்கிளுக்கும் இதுக்கு என்னது? OB is common arm. OB is common. அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஓவர்லாப் ஆகல. ஓவர்லாப் ஆகுறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு ஆங்கிள் அதுக்கப்புறம் இது ஃபுல்லா ஒரு ஆங்கிள் கொடுப்பாங்க. அதுதான் ஓவர்லாப். இது வந்து they are not overlap. அப்போ இது வந்து adjacent angle. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இது common vertex. சரியா? இப்போ நம்ம 2 ஆங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா என்னது? பாருங்க இதுக்கு இது காமனா and they are not overlapping. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இது காமன் வெர்டெக்ஸ். இப்போ இந்த ஆங்கிளும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து என்னது? காமனா. கிளியரா? இப்போ இது என்ன சொல்லிருக்காங்க? Can you give 3 more examples of adjacent lines seen in the real life? நம்ம இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்கலாமா? So first example பாத்தீங்கன்னா ஒரு லீஃப். இப்போ நான் ஒரு லீஃப் வரையறேன். ஒரு பனானா லீஃப் மாதிரி வச்சுக்கலாமே. ஒரு கோகோனட் லீஃபோ ஒரு பனானா லீஃபோ. சோ இதுல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. சோ veins of a leaf. இப்போ இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இது வந்து என்னது? காமன் வெர்டெக்ஸ். அப்புறமா இது வந்து காமன் ஆர்ம். இப்போ இந்த 2 ஆங்கிள். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? veins of a leaf. இப்போ இந்த ஒரு லீஃப் வரைஞ்சோம்னா பாருங்க இது வந்து காமன் ஆர்ம். இது இந்த ஆங்கிளுக்கு காமன் வெர்டெக்ஸ். ஓகே புரியுதா? இது ஒரு ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா இது காமன் வெர்டெக்ஸ், இது காமன் ஆர்ம். சோ veins of a leaf ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் இன்னும் வேற என்ன எக்ஸாம்பிள்லாம் கொடுக்கலாம்? புக். சோ ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு புக் இருக்கு. சோ புக்ல வந்து ஒரு பேஜ் டர்ன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டர்ன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்கும் ஒரு காமன் ஆர்ம் இருக்கும். அது எப்படி போடலாம்? சோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் த புக். அதாவது புக் இது வந்து ஒரு பேஜை தூக்கி நிறுத்துறீங்க. இது இந்த பக்கம் இருக்கு. இது வந்து இந்த ஒரு புக் ஓபன் பண்ணிருக்க புக் இது. சரியா? ஓபன் புக்ல இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ். இந்த பேஜை தூக்கி நிறுத்துறீங்க. பாருங்க இது ஃபர்ஸ்ட் பேஜ்னு வச்சுக்கலாம். இந்த செகண்ட் பேஜ் நின்னுட்டு இருக்கு. தேர்ட் பேஜ் இது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது காமன் வெர்டெக்ஸ், இது காமன் ஆர்ம். சரியா? ஓபன் புக். சோ ஓபன் புக் இஸ் another example. இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிசர்ஸ் எடுத்துக்கலாமா? தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து சிசர். சோ சிசர் எப்படி இருக்கும் பாருங்க. இப்படி இருக்குமா? இதுல பாத்தீங்கன்னா இது என்னது? காமன் வெர்டெக்ஸ். அப்போ இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். அப்போ நமக்கு இது என்னது? இந்த இது வந்து காமன் ஆர்ம் ஆயிடும். ஓகே, சிசர்ஸ். சோ தீஸ் ஆர் என்னது? அட்ஜசன்ட் ஆங்கிள். ஒரு ஓபன் புக், வெயின்ஸ் ஆஃப் த லீஃப், ஒரு சிசர் இதெல்லாமே ஒரு அட்ஜசன்ட் ஆங்கிள். உங்களுக்கு வேற என்ன தெரியுதோ அதெல்லாம் நீங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க? அப்சர்வ் த 6 angles marked in the figure. இப்போ இதுல வந்து 6 angles இருக்கு. சரியா? என்ன ஆங்கிள்? ஆங்கிள் A, B, C, D, E, F ன்னு இருக்கு. இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா write any 4 pairs of adjacent angles and that are not.
அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஆங்கிள் A அண்ட் ஆங்கிள் B. அண்ட் ஆங்கிள் B ஆர் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். பாருங்க, ஆங்கிள் A அண்ட் ஆங்கிள் B. இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? இதுல காமன் வெர்டெக்ஸ் இருக்கு. அப்புறம் இது வந்து காமனா பக்கத்து பக்கத்துல இருக்கிற ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம்? அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுதலாம்? ஆங்கிள் B அண்ட் ஆங்கிள் C எழுதலாமா? ஆங்கிள் B அண்ட் ஆங்கிள் C. தேர்ட் ஒன் என்ன எழுதலாம்? ஆங்கிள் C அண்ட் ஆங்கிள் D எழுதலாமா? அப்புறம் ஃபோர்த் ஒன் என்ன எழுதலாம்? ஆங்கிள் D அண்ட் ஆங்கிள் E எழுதலாமா? அப்புறம் ஃபிஃப்த் ஒன் வந்து ஆங்கிள் E அண்ட் ஆங்கிள் F. So these are said to be what? நம்ம இனி 4 எழுதினா போறோம், நமக்கு 5 சொன்னாங்க, நம்ம 5 கூட எழுதிக்கலாம். So these are adjacent angles. இப்போ not adjacent angles, which are not adjacent. Not adjacent angles என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். இப்போ ஆங்கிள் பியும் ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னா ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் நாட் அட்ஜசன்ட். ஸோ ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் சி ஒன்று விட்டு ஒன்று எழுதிக்கலாம். ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் சி ஆர் நாட் அட்ஜசன்ட். அதுக்கப்புறம் ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் டி ஆர் நாட் அட்ஜசன்ட். சரியா? ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் காமன் வெர்டெக்ஸ் இருக்கு, ஆனா இதுக்கு என்ன, இது காமன் ஆம் இல்ல. பாருங்க, ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் எடுத்துக்கிறேன். பாருங்க, ஆங்கிள் ஏ இது, ஆங்கிள் சி வந்து இது. சரியா? இதுல பாத்தீங்கன்னா காமன் வெர்டெக்ஸ் இருக்கு, ஆனா இதுக்கு காமன் ஆம் கிடையாது. இது வந்து ஆங்கிள் ஏ கூட ஆம், அப்புறமா இது வந்து ஆங்கிள் சியோட ஆம். ரெண்டுமே காமன் ஆமா கிடையாது. அதனால என்ன சொல்றோம்? தே ஆர் நாட் அட்ஜசன்ட். அப்புறம் என்ன எழுதலாம்? ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் டி எழுதலாம். அப்புறம் என்ன எழுதலாம்? ஆங்கிள் சி அண்ட் ஆங்கிள் இ எழுதலாமா? ஒன்னு விட்டு ஒன்னு. சரியா? வேற என்ன எழுதலாம்? ஆங்கிள் டி அண்ட் ஆங்கிள் எஃப். ரைட்? ஆங்கிள் டியும் எழுதலாம், ஆங்கிள் எஃப். ஆங்கிள் இ எழுதக்கூடாது. ஸோ ஆங்கிள் டி அண்ட் ஆங்கிள் எஃப், these are one is not adjacent angles and these are adjacent angles. Clear? Next, third one என்ன கொடுத்திருக்காங்க? Identify the common arm. Identify the common arm, common vertex of the adjacent angles and shade the interior with two colors in each of the following figure. So இது நம்ம எப்படி பார்க்கலாம் பாருங்க. First oneல identify the common arm, common vertex. இப்போ இந்த first figureல ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல காமன் ஆர்ம் எது பாத்தீங்கன்னா இதுதான் காமன் ஆர்ம். ஸோ இங்க இருந்து இது வரையும் இருக்குல்ல, வாட் இஸ் த காமன் ஆர்ம்? ஏசி. ஏசி இஸ் காமன் ஆர்ம். சரியா? காமன் வெர்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஏ. ஏ இஸ் காமன் வெர்டெக்ஸ். of adjacent angles. Adjacent angles என்னென்ன, இது நமக்கு என்னென்ன ரெண்டு ஆங்கிள் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிள் BAC. ஓகே, ஆங்கிள் BAC and ஆங்கிள் என்னது CAD. CAD ஆர் என்னது adjacent angles. ஓகேவா? சோ இதை நம்ம வந்து ஷேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஷேட் பண்ணலாமா? பாருங்க, இது ஓகே. அப்புறமா இது இது ரெண்டும் என்னது? adjacent angles. கிளியரா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். இந்த ஃபிகர்ல பார்த்தோம்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா காமன் ஆர்ம் எதுன்னு பாத்தீங்கன்னா OQ. நடுவுல இருக்கிறது தான் காமன் ஆர்ம். திஸ் இஸ் OQ. OQ இஸ்
காமன் ஆர்ம். ஓகேவா? நெக்ஸ்ட் காமன் வெர்டெக்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா O இஸ் காமன் வெர்டெக்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? என்னென்ன அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து POQ. சரியா? POQ அண்ட் இன்னொன்னு என்னதுன்னு பாத்தீங்கன்னா QOR. ஆங்கிள் QOR ஆர் என்னது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். கிளியரா? இப்ப நம்ம இதை ஷேட் பண்ணலாமா? இது ஒரு ஆங்கிள். நெக்ஸ்ட் இது ஒரு சரியா? வெளியில எல்லாம் வரக்கூடாது. கரெக்டா ஷேப் பண்ணணும். So these two are adjacent angles. Clear? Next, fourth question. Name the adjacent angles in the following figures. இப்போ adjacent angles மட்டும் தான் கேக்குறாங்க இதுல. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா என்னது? இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். ரெண்டுமே அட்ஜசன்ட் ஆங்கிள். ஏன் அட்ஜசன்ட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா இதுக்கு காமன் வெர்டெக்ஸ் இங்க இருக்கு. அப்புறம் ஏசின்ற காமன் ஆர்ம் இருக்கு. இப்போ வாட் ஆர் த டூ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் இந்த ஃபோர்த் கொஸ்டின்? பாத்தீங்கன்னா பிஏசி ஆங்கிள், பிஏசி அண்ட் ஆங்கிள் சிஏடி. பாத்தீங்கன்னா இங்க வெர்டெக்ஸ் தான் நடுவுல வரணும். சரியா? நம்ம அப்படியே உடனே சிடிஏ அப்படிலாம் எழுதக்கூடாது. சிபிஏ எல்லாம் எழுதக்கூடாது. வெர்டெக்ஸ் தான் நடுவுல, இந்த பாயிண்ட் தான் நடுவுல வரணும். அதான் கனெக்டிங் பாயிண்ட். இது வந்து என்னது? சிஏடி. சிஏடி அண்ட் பிஏசி ஆர் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். இப்போ இது செகண்ட் ஒன்ல என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ஆங்கிளும் இந்த ஒரு ஆங்கிளும் அட்ஜசன்ட் ஆங்கிள். இதை நம்ம எப்படி எழுதுறோம் பாருங்க. எக்ஸ் டபிள்யூ ஒய். ஆங்கிள் எக்ஸ் ஆரம்பிக்கணும். அப்புறம் இந்த வெர்டெக்ஸ் டபிள்யூ, அப்புறம் இங்க y. ஓகேவா? அண்ட் இங்க yல ஆரம்பிக்கணும். y w z ஆர் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். இது நம்ம எப்படி தப்பா எழுதக்கூடாது? ராங் மெத்தட் ஆஃப் ரைட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா z y w அப்படின்னு எழுதக்கூடாது. z y w எழுதக்கூடாது. திஸ் இஸ் ராங். சரியா? அதே மாதிரி என்ன எழுதக்கூடாது? எக்ஸ் டபிள்யூ இசட்னா என்னது? ஃபுல் ஆங்கிள் வந்துடும். அதுவும் எழுதக்கூடாது. எக்ஸ் டபிள்யூ இசட்னா என்னது? அப்படியே ஃபுல்லா வந்துடும். எழுதக்கூடாது. நம்ம பாதி பாதியா தான் எழுதணும். வெர்டெக்ஸ் தான் என்னவா இருக்கணும்? மிடில்ல இருக்கணும். சரியா? பாருங்க, இங்க வெர்டெக்ஸ் ஏ இருக்கா? அதுதான் மிடில்ல இருக்கணும். மீதி ரெண்டு ஆர்மும் மாறி மாறி இருக்கும். இந்த மாதிரி தப்பா எழுதிடக்கூடாது.